உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவனி. அவனை பார்த்துட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். என்ன ஒரு பொறுப்பு அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அவன் யாரோட பையன்? முதலாளி, என்னங்க இதெல்லாம்? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சந்தோஷ பைத்தியத்துலதான் இப்படிலாம் பண்ற சாவித்ரி. என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல, ஒரு வேலை கம்மியாயிடுச்சேங்கிற சந்தோஷம். குறைஞ்சிருச்சா? என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி. நீ டீ குடுத்தியா? இல்ல. நான் எதுக்காக அவருக்கு டீ கொடுக்கணும்? அட கடவுளே, முதலாளி நகையை திருப்பி கொடுக்கதா வீட்டுக்கு வந்தாரு. நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா? யாரு? ஐயோ, அப்ப அவரு கொடுக்கலையா? இல்லையே, அவர் கொடுக்கல. முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் அவர் நகை தான் கொடுக்க வந்திருக்காருன்னு. கடன் வாங்கின காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ? சரி, நேர்ல போய் கேட்டு பாப்போம். நான் தான் ராமு முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ, வேணும். என்ன ஸ்வீட்டா இருக்கு. இந்த கைப்பக்குவம் சொல்றது இதுதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா. கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்ட எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அருணா கயிறை கூட அடகு வச்சுட்டான்ல. அது உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்ல, வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்ரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அத என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே. அத நாளைக்கு கொடுத்துருட்டா? நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்ரி, நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அரணா கயிறை இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன். முதலாளி பயந்துட்டீங்களா? நான் தான் நீலகண்டன்.
நீ மனுஷனை பயமுறுத்தி கொல்ல பாக்குறியாடா? சாவித்திரி தான் சொன்னா. பயமுறுத்தி கொல்ல சொன்னாளா? இல்ல, உங்ககிட்ட அருணா கயிறை வாங்கிட்டு வர சொல்லி. இங்க வச்சு அதை பத்தி பேசக்கூடாது. என்னத்த அருணா கயிறையா? அந்த வார்த்தையை பேசாம எப்படிதான் கேக்குறது? வாயை சொல்லுங்க. வச்சுக்கிட்டு சும்மா இருடா. இந்த பக்கம் வா வா. இப்படி எத்தனை நாள் ஆச்சு இதெல்லாம் ஆரம்பிச்சு? என்னையா ஏத்து பேசுறியா நீ? நீ ஒண்ணு ஐய, இந்த வயசான காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பட்ட பகல்ல. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். முதலாளி எதுக்கு என்ன கட்டி பிடிச்சி? இங்க இருந்து போட மானம் கெட்டவனே. நான் போறேன். அருணா கயிறு வாயை முடிக்கிட்டு போடா. என்னோட தோட்டத்துக்கு வாடா. ஏன் புதைச்சு வச்சிட்டீங்களா? இல்ல உன்னதான் புதைக்க போறேன். வாடா. அப்படி காசு கொடுத்துறேன். முதல்ல அருணா கயிறு கொடுங்க. தர முடியாதுன்னு சொன்ன நீ என்ன பண்ணுவ? நான் சரோஜினி அக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்படின்னா போய் சொல்றா. இன்னைக்கு அந்த அருணா கயிறு எடுத்துட்டு போனா அவன் என்ன அடிச்சே கொண்டுருவான் முதலாளி. அப்படின்னா அதுதான் உனக்கு எனக்கு நல்லது. நீ என்னடா நீலகண்டா, ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க தான் ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி சொல்லு, உன்னோட நிலைமை என்ன? அந்த அருணா கயிறு தான் என் பிரச்சனை. அதேதான்டா என்னோட நிலைமையும். அப்படின்னா அதை கொடுத்துருங்களேன். அப்ப உனக்கு அருணாக்கர் வேண்டாமா? அருணா கயிறு தானே பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதுதான்டா எனக்கும் பிரச்சனை. ஐயோ, இங்க நான் பைத்தியமா இவரு பைத்தியமா டேய், தெரியலையே. இதெல்லாம் போகட்டும். என்னோட பிரச்சனை அப்படியே அங்க நிக்கட்டும். உன் பிரச்சனை கூட அங்கேயே இருக்கட்டும். இது போல ஒரு அருணாக்கயிறு வாங்குறதுக்கு நான் உனக்கு காசு தரேன். நீ காசை வாங்கிக்க. சாவித்திரி கிட்ட கேட்கலன்னா பாவம் அவளும் கஷ்டப்படுவாள். ஓ, அருணாக்கயிறு பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணு ஆக்காத. அருணாக்கயிறு வேற, பிரச்சனை வேற. இந்த வாங்கிக்க. இந்த இருந்தாலும் சாவித்திரி கிட்ட பிடி. ஒரு வார்த்தை. வை. போதுமா? இவ்வளோ காசை மொத்தமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம ஊரு சாமிக்கு என் மேல எப்பவுமே தனி பாசம்தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்கே தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நான் சாவித்திரிட்டு தான் கூப்பிட்டேன். ஆனா சரஸ்வதி தேவியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பிடிச்சிக்க பார்த்து பத்திரமா உள்ள கூப்பிட்டு போ. கட்டில் வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு. இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சீங்க? தோட்டத்துல வேலை பாக்குற கண்ணாயிரண்ண கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரண்ண. கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரண்ண கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன். அதாவது சாவித்திரி. புரியுது புரியுது. ஓகே. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்ல. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட யாருன்னா கயிற கேட்கலையா? கேட்டேனே. கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணா கயிறு. இது அருணா கயிறா? எங்க ஊர்ல இதான் அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணா கயிறுங்க தான் கேட்டேன். தங்க அருணா கயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசினான். அப்புறம் தான் நாங்கள் கல்லு கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசுல அருணா கயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசுல மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்ல கொஞ்சம் சில்லறெல்லாம் இருக்கும். எனக்கு குடிக்க கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இந்த அருணா கயிறு எவ்வளோ நீளமா இருக்கு. இதை அப்படியே நல்லா கட்டிட்டு மேலே போட்டு தொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும். அழகா இருக்கும்.